Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெமரி ரீடுக்கான டைமிங் டயகிராம் தான் பார்க்க போறோம் 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல. சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னீங்கன்னா ஆப்கோட் ஃபெட்ச் சைக்கிளுக்கு டைமிங் டயகிராம் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெமரி ரீட். சோ இந்த மெமரி ரீட் மெஷின் சைக்கிளுக்கு எத்தனை டி ஸ்டேட்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 டி ஸ்டேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாக் போடுறப்போ 3 டி ஸ்டேட்ஸ் வர மாதிரி கிளாக்கோட டயகிராம் போடணும். சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் டைமிங் டயகிராம் போடுறப்போ அப்படின்னா கிளாக் சிக்னலை தான் ஃபர்ஸ்ட் வரையணும். ஓகேவா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாக் சிக்னல் போடுறேன். சோ கிளாக் சிக்னல் போடுறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ப்பா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்க தான் நீங்க போடணும். ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜ் எல்லாமே. சோ 3 டி ஸ்டேட்ஸ் வர மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பென்சிலை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பென்னை கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது டயகிராம் போடுறப்ப. சோ அதுல கேர்ஃபுல்லா இருங்க. சோ இது வந்து உங்களோட கிளாக் CLKங்கிறது கிளாக். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபாலிங் எட்ஜ்ல இருந்து டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபாலிங் எட்ஜ்ல இருந்து டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு சைக்கிள் விட்டுட்டு அடுத்து ஃபாலிங் எட்ஜ். நெக்ஸ்ட் டயகிராம் போடுறதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க பென்சில்ல போடுங்க. சோ இதுல இண்டிகேட் பண்ற விஷயம் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க பென்ல எழுதுங்க. சோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். பிரசன்டேஷனும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ எக்ஸ்ட்ரா டி ஸ்டேட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இது வந்து T1, இது T2, இது T3. சோ வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எரேஸ் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ நீங்க வேண்டாம் அப்படின்னா இத கூட நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சோ டோட்டலா 3 டி ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி டயகிராம போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா சிக்னல்லையும் டைமிங் டயகிராம்லயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ALE சிக்னல் போடுவோம். சோ ALEங்கிறது என்ன? அட்ரஸ் லாட்ச் எனேபிள். சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த மெஷின் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட்ஸ்ல நமக்கு என்ன எப்படி இருக்கணும் ALE அப்படின்னா ஐ ஸ்டேட்ல இருக்கணும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த சிக்னல் வந்து ALE அட்ரஸ் லாட்ச் எனேபிள். சோ இது எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டி ஸ்டேட்ஸ்ல மட்டும் நமக்கு ஹை ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லோ ஸ்டேட்ல தான் இருக்கும். இது வந்து ALE. ஓகே. அடுத்து ALEக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் ஸ்லாஷ் டேட்டா பஸ் போடணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா AD0 to AD7. ஓகேவா? சோ AD0 to AD7 போடுறப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க இது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இந்த கிராஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ண சேஞ்ச ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? சோ இங்க நீங்க என்ன பண்றீங்க வித்தின் ஒரு டி ஸ்டேட்ஸ்க்குள்ளார நீங்க என்ன பண்றீங்க இந்த லோ பைட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து சம் ஸ்பேஸ் டாட்டட் லைன் வச்சுக்கோங்க, அது இன்டர்னல் ஆபரேஷனுக்காக. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இங்க எண்ட் பண்ணணும். 3 ஸ்டேட் வரப்போ எண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளார லோ பைட் அட்ரஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சைக்கிளை ரீட் பண்றோம், என்ன பாக்குறோம், நம்ம மெமரி ரீட் சைக்கிள் பாக்குறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டேட்டாவை எங்க இருந்து ரீட் பண்ணும் அப்படின்னா மெமரியில இருந்து ரீட் பண்ணும். சோ அப்போ டேட்டா இங்க நீங்க என்ன எழுதணும் டேட்டா ஃப்ரம் மெமரி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? மெமரியில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட டேட்டாவை ரீட் பண்ண போறீங்க. ஓகேவா? சரி. இப்போ இது AD0 AD7 இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அடுத்து A8 to A15. இப்ப A8 to A15ங்கிறது என்ன அப்படின்னா ஹை பைட் அட்ரஸ். இப்போ இந்த ஹை பைட் அட்ரஸ் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ இங்க என்ன பண்றீங்க சேஞ்ச். சோ சேஞ்ச் போட்டதுக்கு அப்புறமா அப் டு சோ இது வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்றீங்க ஹை பைட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கணும்.
byte address. ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாவை ரீட் பண்ண போறோம். அப்ப ரீட் சிக்னலை இன்க்ளூட் பண்ணணும். அப்ப அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா RD பாரை இன்க்ளூட் பண்றேன். இப்ப RD பார் வந்து என்னது, ஆக்டிவ் லோ சிக்னல். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல அதை ரீட் பண்ணுதோ அந்த இடத்துல அந்த சிக்னல் எதுக்கு போகணும், ஜீரோக்கு போகணும். அப்பதான் என்ன ஆகும், நமக்கு ஜீரோ இருந்தாதான் டேட்டாவை ரீட் பண்ணும். கரெக்டா? அப்போ இங்க என்ன பண்ணணும், சோ இதுக்கு நேரா தான் நான் என்ன பண்ணணும், லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைல தான் இருக்கும். ஓகேவா? சோ இங்க நான் என்ன பண்றேன், லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போறேன். சோ இங்க வரைக்கும் எனக்கு வந்து லோலியே தான் இருக்கும். சோ அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன ஆகும், ஹை ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, சோ இது வந்து RD பார். ஓகே, நம்ம எந்த பிளேஸ்ல நம்ம டேட்டாவை ரீட் பண்ண போறோமோ அந்த பிளேஸ்ல மட்டும் இந்த சிக்னல் லோக்கு போனா போதும். அதுக்கப்புறம் ஹை ஸ்டேட்டுக்கு டிராப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சோ இந்த சிக்னல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும், இது IO ஆபரேஷனா இல்ல மெமரி ஆபரேஷனா, இங்க மெமரி ரீட் பண்ணுமா ரைட் பண்ணுமா அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸையும் இங்க கொடுக்கணும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா IO/M bar S1, S0 இந்த சிக்னல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெமரி ரீட் தான் பண்றோம். சோ அப்போ மெமரி ஆபரேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன வரும், 0 வரணும். 0 கொடுத்தாதான் நமக்கு வந்து மெமரி ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? சோ அப்போ இங்க என்ன பண்ணிக்கிறீங்க, IO/M bar is equal to 0 கொடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது S1, S0 இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்போ இங்க வந்து மெமரி ரீடுங்கிறதுனால S1 is equal to 1, S0 is equal to 0 வரும். சோ இது வந்து நான் ஆல்ரெடி என்னோட டீடைல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றப்ப எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னா ஆர்கிடெக்சர் பிளாக்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ எந்த கண்டிஷனுக்கு நமக்கு வந்து மெமரி ரீட் பண்ணும், எந்த கண்டிஷனுக்கு மெமரியில இருந்து ரைட் பண்ணும், IO ரீட் எப்போ வரும், IO ரைட் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா S1 ஓட வேல்யூ 1, S0 ஓட வேல்யூ 0 அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி ரீட் ஆபரேஷனை பண்ணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெமரிங்கிறதுனால நம்ம இங்க என்ன கொடுக்கறோம், 0ன்னு கொடுக்கறோம். சப்போஸ் இதுவே வந்து பாத்தீங்கன்னா IO ரீட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1ன்னு கொடுக்கணும். சோ 1ன்னு கொடுத்தீங்கன்னா IO ரீட் வந்து. ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் டயக்ராம் ஃபார் மெமரி ரீட் மெஷின் சைக்கிள் ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டயக்ராம நீங்க ரொம்ப ஈஸியா டிராப் பண்ணிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. சோ மெமரி ரீடு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மெமரி ரைட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.